அடிப்படையான அறியாமை என்ன அப்படிங்கறத நாம தெரிந்து கொள்ள வேண்டும். There are two kinds of ignorance among Christians. முதல்ல அவங்க யாருன்னு நாம கற்று வைத்திருக்கிற ஒரு தவறான எண்ணம். And who Muslims are, we have a wrong understanding about who Muslims are. இரண்டாவது காரணம் பாத்தீங்கன்னா அவர்களுடைய கடவுளும் நம்ம கடவுளும் நமக்கு யாருன்னு தெரியாம இருக்கிறது தான் காரணம். And another thing, we are not so clear about the God we worship, and also we are not aware of the God they worship. இது நிறைய ஒருவேளை சில கான்ஃபரன்ஸ்ல வந்தவங்க கிட்ட நான் இத பேசியிருப்பேன். அதனால இத நான் விரிவாகவோ நான் ரொம்ப டைம் எடுத்து பேசல. 2 நிமிஷத்துல இந்த 2 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். I don't want to take much time in detail explaining all this, but briefly I want to expose to you. முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா, முதலாவது அவர்கள் இஸ்மவேலுடைய சந்ததி அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ உலகம் அல்லது கிறிஸ்தவ சபை நம்பிக்கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை வேதாகம அடிப்படையிலே முதலாவது தவறானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். The first basic deception that we all believe that they are generation of Ishmael, which is not biblically correct. நேரடியான இஸ்மவேல் சந்ததியாக அவர்கள் இருப்பதற்கான எந்த ஒரு ஆதாரமும் பரிசுத்த வேதாகமத்திலே கிடையாது. And there is no biblical proof that they are descendants of Ishmael directly. இரண்டாவது இஸ்மவேலை குறித்து, இஸ்மவேல் என்கிற வேதாகம ஒரு பாத்திரத்தை குறித்ததான ஒரு எண்ணம் நமக்குள்ளாக ஆல்ரெடி செட்டில் ஆயிருக்கிறது பார்க்கிறோம். And already we have an understanding about Ishmael according to Bible. பைபிள்ல துஷ்ட மனுஷன் என்று தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள், அல்லது வைல்ட் மேன் என்று சொல்லி ஒருவேளை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனால் மூல மொழியிலே காட்டு கழுதை என்றுதான் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. And we understand from the Tamil scripture that he is a wild man, but actually it says he will be a wild donkey. ஆனால் காட்டு கழுதை என்பதற்கான நேரடியான அர்த்தம் என்ன என்று சொன்னால், யாரோடும் கலவாதவன், தனித்து இருப்பவன், மற்றவர்களுக்கு எதிராக இருப்பவன், இப்படிப்பட்ட காரியமே ஒழிய அவன் துஷ்டனாக இருப்பான் என்றோ கெட்டவனாக இருப்பான் என்றோ சொல்ல பரிசுத்த வேதாகமம் சொல்லவே கிடையாது. Bible does not say that he will be a wicked or wild man. It simply says he will be a wild donkey, which means he will not mingle with people. He will be always against people. பரிசுத்த வேதாகமத்திலே வேதம் சொல்லுகிறது, இஸ்மவேலோடு கூட தேவன் இருந்தார், பிள்ளையோடு கூட தேவன் இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. Bible says that God was with Ishmael. இஸ்மவேலை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Bible says God blessed Ishmael. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்பது அவனை துஷ்டனாக மாற்றும் என்று ஒரு காலத்தில் நாம் சொல்ல முடியாது. And we cannot say the blessings of the Lord will make a wild man or like a wicked man. அதனால நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இஸ்மவேலை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அவன் ஒரு நல்ல மனிதனாக இருந்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். So we can understand Ishmael was a good man. எப்படி சொல்றேன்னா, தன் தாயை வனாந்தரத்திலே ஒன்றும் கொடுக்காது அனுப்பிவிட்ட தன் தகப்பன் மரித்தவுடன் தன்னுடைய தகப்பனுடைய மரணத்துக்கு வந்தான் என்று சொல்லி வேதாகமம் அவரை குறித்து அழகாக பதிவு செய்து. Bible speaks about Ishmael is that though his father sent his mother without anything in the wilderness, but when his father died he came to his funeral. இப்படிப்பட்ட இஸ்மவேலை தேவன் ஆசீர்வதித்தார். அவர் பெரிய ஜாதியாக மாறினார். அவருடைய ஜாதியிலிருந்து, அவருடைய அந்த இனத்திலிருந்து 12 பிரபுக்கள் தோன்றினார்கள். பிற்காலத்திலே அவர்கள் பெரும் கூட்டமாக மாறினார்கள். ஒரு காலத்திலே அவர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக பின் நாட்களில் எழும்பினபடினாலே அவர்கள் மட்டுமல்ல, அசீரியர்கள், எகிப்தியர்கள், பல்வேறு விதமான ஜாதிகள் எழும்பினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் 82ஆம் சங்கீதத்தை வீட்டில் வாசித்து பாருங்கள். பல்வேறு விதமான ஜாதிகள் எழும்பினார்கள். அந்த ஜாதிகளை அழித்து போடுங்க அல்லது பெயர் இல்லாமல் செய்து போடுங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிக்கிறதை வேதாகமத்திலே வாசிக்கிறோம். So we understand that God blessed him and he multiplied. He became 12 tribes, and when he increased in later days he was against the people of Israelites. Not only Ishmael, even Assyrians, Egyptians, Babylonians, there are many group of people who were opposing. So the Lord commanded to destroy them, and even the psalmist in Psalms 82 he prays to the Lord that God to destroy this Ishmael. நீங்க வீட்ல போய் உங்களுடைய தியானத்துக்காக வாசிக்கும்படி நான் சொல்லிக் கொள்கிறேன். ஏசாயா 21ஆம் அதிகாரம், எரேமியா 25ஆம் அதிகாரம், எரேமியா 49ஆம் அதிகாரம், இந்த வசனங்களை நீங்க வீட்ல, இந்த அதிகாரங்களை நீங்க வீட்ல போய் வாசித்து பாருங்கள். அங்கே இஸ்மவேல் ஜனங்களிலிருந்து புறப்பட்ட ஜாதிகள், இனங்களை அந்நிய ஜாதிகள் அடிமைப்படுத்துவார்கள் என்றும் அவர்கள் அங்கே இராமல் போவார்கள் என்றும் சொல்லி தேவன் சொல்லுகிறதை நீங்க பார்க்க முடியும். இது எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனியர்களால் அடிமைப்படுத்தப்பட்டார்களோ அதுபோலவே இஸ்மவேலர்களும் பின் நாட்களில் அடிமைப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் திரும்ப
அமர்த்தப்பட்டதற்கோ அல்லது திரும்ப நிறுத்தப்பட்டதற்கோ எந்த விதமான ஆதாரம் பரிசுத்த வேதாகமத்திலே கிடையாது. You can go back and read Isaiah chapter 21, Jeremiah chapter 25. You will understand that Ishmael will be serving as a captive because he was working against Israelites, but we don't find they kept back to their land. இன்ன இஸ்மவேலை குறித்து சொல்லணும். அவருடைய தகப்பன் ஒரு எபிரேயன், ஆபிரகாமை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய தாயார் ஒரு எகிப்திய அடிமை பெண். அவருக்கும் அரபி மொழிக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. அதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். So we have to understand Ishmael was born for Abraham and Sarah who belonged to Egypt, nothing to do with Arabians. ஆகார் அரபி தேசத்தை சேர்ந்தவர். அவர்கள் ரெண்டு அரபி ஆகார் வந்து பாத்தீங்கன்னா அவரும் அரபி தேசத்தை சேர்ந்தவர் அல்ல. அதே போல ஆபிரகாம் எபிரேயன் என்று சொல்லி வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. So we understand Abraham, his father was a Jewish man, and his mother Hagar, she was an Egyptian lady. அதனால தெளிவா புரிந்து கொள்ளும். அரபிக்கும் அவருக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. பின்னாட்கள் ஒருவேளை அவருடைய சந்ததிகள் அங்கே கடந்து போயிருக்கலாம், அதை பற்றி நமக்கு தெரியாது. அதை பற்றி வேதாகமும் நமக்கு எந்த ஒரு காரியத்தையோ வரலாறுகள் எந்த ஒரு காரியத்தையோ நமக்கு சொல்லுகிறது இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். So by generation Ishmael is nothing to do with Arabs, therefore biblically there is no evidence for it. இரண்டாவது காரியம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, நம்முடைய தேவனும் அவங்களுடைய தேவனும் ஒண்ணு அப்படிங்கற காரியம். And there is an ignorance among Christians that we both serve one God. அதாவது முக்கியமாக சொல்லுகிறது விஷயம் என்னன்னா, கிறிஸ்தவ சபை அறிந்து நினைத்து கொண்டிருக்கிற காரியம் என்னன்னா, நாமெல்லாம் புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து மூலமா பிதா கிட்ட போறோம், அவங்க எல்லாம் நேரா பிதா கிட்ட போறாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம். There is a belief that through Jesus in New Testament we call upon the Father through Jesus Christ, but Muslims directly go to Allah. நமக்கு உண்மையாலுமே நம்முடைய தேவனை அறியாமையில் இருக்கு, நம்முடைய தேவனை பற்றிய அறியாமை நமக்கு இருக்கிறது என்பதுதான் இந்த காரியத்தை குறித்தான இது தவறான எண்ணத்துக்கு காரணமாக இருக்கிறது. Why this ignorance? Because we are not aware of our faith about our God. பரிசுத்த வேதாகமம் நம்முடைய தேவனை குறித்து 4 விஷயங்களை உங்களுக்கு முக்கியமாக இருக்கிற விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். அவர் யெகோவா என்கிற நாமத்தில் அழைக்கப்பட்ட ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் பிதா என்று அழைக்கப்படுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் தனக்கு மேலாக ஒருவரும் இல்லை, தம்மில் தாமே அவர் நிறைவுள்ளவராக பெரியவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். Bible speaks very clearly 4 things about our God, that he is Jehovah, he is known as Jehovah, and also he is called as Father, and அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா, அவருக்கு மேலாக ஒருவரும் இல்லை, அவர்தான் சுப்பீரியர் அத்தாரிட்டி, அவர் நம்முடைய தேவனுக்கு மேலாக ஒருவரும் இல்லை என்று சொல்லி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனம் சொல்லுகிறது. Hebrews chapter 6 verse 13 says he is sovereign Lord, there is no one else above him. அது நான்காவதாக நம்முடைய தேவனுடைய பரலோகம் என்பது ஒரு பரிசுத்த பரலோகம் என்று சொல்லி வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. Bible speaks the abode of God, heaven is a holy place. இந்த 4 விஷயம் மிக முக்கியமான விஷயம் சொல்றேன். இதுக்கு பிறகு இருக்கிற காரியங்களை குறித்து பின்பாக ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம ஒரு நாளை சந்திக்கும் போது அதை பற்றி பேசுவோம். முதலாவது, யெகோவா என்கிற நாமம் குர்ஆனிலே 114 அத்தியாயத்திலே ஒரு இடத்திலும் கிடையாது. அது மட்டுமல்ல, அந்த அவருடைய ஹதீஸ்களிலோ அவருடைய வரலாறுகளிலோ அவருடைய தேவனை குறித்து யெகோவா என்கிற ஒரு நாமத்தை குறித்து அங்கே சொல்லப்படவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். So the personal name of God, Jehovah, is not found anywhere in the Quran or Hadith or any other books that is related to Islam. அது மாத்திரமல்ல, அங்கே அல்லாஹ்வுக்கு ஒரு வித்தியாசமான பெயர் இருக்கிறது. குர்ஆனுடைய 3ஆம் அத்தியாயம் 54ஆம் வசனத்திலே குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறார், அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள், நாமும் சூழ்ச்சி செய்கிறோம், சூழ்ச்சி செய்பவர்கள் அல்லாஹ் மிக சிறந்தவராக இருக்கிறார் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுகிறது. And in Quran chapter 3 it says about that Allah is expert in making devices and conspiracy. நம்ம இங்கிலீஷ்ல சொல்லனா the great deceiver அப்படினு சொல்லப்பட்டிருக்கிறது. And in English it says he is a deceiver. மிக வஞ்சிக்க கூடியவர், மிக அதிகமாக வஞ்சிக்க கூடிய வஞ்சனை உள்ள தேவன் அப்படிங்கறதை அறிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ்வே சொல்லி இருக்கிற காரியம். No, it speaks in Quran, it speaks about Allah. Allah himself speaks that he is an expert deceiver. நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அடுத்தபடியாக இரண்டாவது குர்ஆனுடைய 5ஆம் அத்தியாயம் 18ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? நான் குர்ஆனுடைய அல்லாஹ் சொல்லுகிறார், நான் தந்தையாக இருப்பேன் என்று சொன்னால் யாராவது என்னுடைய பிள்ளைகள் தவறு செய்தால் நான் தண்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார்.
And Allah says about himself in the 5th chapter of Quran that if I am a father, I will not punish my children. அப்படி இருக்கும்போது நீங்க தெரிந்து கொள்ளலாம், வேதாகமத்தினுடைய தேவன் தான் பிதாவாக இருக்கிறபடினால் தன் பிள்ளைகள் தவறு செய்யும்போது தண்டிக்கிறேன் என்று சொல்லுகிறார். But the God whom we worship in Bible, he is a father God, and he also says that I will chastise them when they disobey. ஒருவேளை நீங்கள் தண்டிக்கப்படவில்லை என்று சொன்னால் நீங்கள் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. Because Bible சொல்லப்பட்டிருக்கிறது. says if you are not chastised, you will be children. ஆனால் குர்ஆன் சொல்லுகிறார், அல்லாஹ் சொல்லுகிறார், அவர்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருந்திருந்தால் அவர்கள் தப்பு செஞ்சிருந்தா தண்டிக்க மாட்டேன் என்கிறார். But see the difference. The God of Islam says that if I am father, I will not punish my children. குர்ஆனுடைய 112ஆம் அத்தியாயம் 1 to 4 வரைக்கும் வாசிக்கும்போது அல்லாஹ் சொல்ல, நான் யாருக்கு தந்தையும் அல்ல, நான் யாருக்கு மகனும் இல்லை என்று சொல்லுகிறார். And in Quran chapter 1:12 1 to 4 it says I am neither father nor son. அப்போ வேதம் சொல்லுகிறது, குமாரனையும் பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அல்லாமல் யாருங்க அந்தி கிறிஸ்து யார் என்று சொல்லி 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28 22 23 நீங்க வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 2 3 15 வசனங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு ஆவி தேவனிடத்திலிருந்து வந்தால் அந்த ஆவி இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ண வேண்டும். அப்படி அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அது தேவனிடத்திலிருந்து வந்தது அல்ல என்று சொல்லி வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். From the writings of 1 John we can understand that any spirit that does not call upon the Son of God and does not believe in the Father is known as that spirit is from the Antichrist.